Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டு காலிஃப்ளவரை எடுக்கும்போது தான் அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட அது போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவரை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் வந்து இருக்கட்டும். இப்போது காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம காலிஃப்ளவரில் வந்து எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் காலிஃப்ளவரை வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சி எல்லாமே வந்து போயிடும். இப்போ இது அந்த தண்ணியில் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் வந்து தண்ணியிலே கொதிச்சுது அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 65 பண்ணும்போது நமக்கு வந்து மொறுன்னு வந்து கிடைக்காது. இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அதில் ஏதாவது மண் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட இந்த தண்ணியிலே வந்து போயிடும். இப்போ நம்ம இதை வந்து வேறு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து 3 மினிட்ஸ் மட்டும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம வந்து காலிஃப்ளவர் 65க்கு தேவையான எல்லா மசாலாவுமே நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம ரொம்பவே வந்து ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் காலிஃப்ளவர் வந்து நல்லா கலராக வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரம் மசாலா சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து எல்லா மசாலாவுமே வந்து உதிராமல் இருக்கும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து மொறுன்னு அந்த காலிஃப்ளவர் 65 வந்து கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து இதில் லெமன் ஜூஸ் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு காலிஃப்ளவராக இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். தக்காளி சாதம், பிரியாணி இந்த மாதிரி செஞ்சால் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து இது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் வந்து அந்த எண்ணெயிலே இருக்கட்டும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த மசாலாவுமே உதிரவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பச்சரிசி மாவு சேர்த்ததுனால நல்லா வந்து மொறுன்னு இருக்குது. இப்போ அதோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வந்து பொரிய விடுங்க. இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால கலரும் வந்து நமக்கு நல்ல ரெட் கலர் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கலரில் வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.